ரதி தேவி உள்ளிட்ட அனைவரும் மகிழ்ச்சியுடன் தங்களது இருப்பிடத்திற்கு ஏகினர். ஈசனும் உமையுடன் விடை ஊர்தியில் கணங்கள் சூழ தனது கைலை மாளிகைக்கு எழுந்தருளி இனிதே வீற்றிருந்தான். பல நாட்கள் சென்றன. தேவர்கள் மீண்டும் மேருமலையில் கூடினர். உலக அரசாட்சியை அசுரர்களிடம் கொடுத்துவிட்டு தான் யோகி போல் மோனத்தில் ஆழ்ந்திருந்தான். நாம் சென்று வேண்டியவுடன் மலைமகளை திருமணம் புரிந்து அருளினான். எனினும் தானு என்னும் சிவபெருமான் இதுவரை குமரனை பெற்று நமக்கு பேரருள் செய்யாமல் இருப்பதன் காரணம்தான் என்ன என்று தேவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தனர். இவ்வாறு தேவர்கள் கவலைப்படும் காட்சியை கச்சியப்பர் உலகினை அவுணருக்கு ஈந்தே யோகி போல் வைகி நம்பால் மெலிவினை படுத்தி யாம் போய் வேண்டலும் இரக்கம் எய்தி மலைமகள் தன்னை வேட்டான். மைந்தனை தந்து நம்மை தலையளி புரியான் வாளா இருப்பதன் தானுவானோன் என்று இக்காட்சியை வர்ணிக்கிறார். விருப்பு வெறுப்பு இல்லாமல் உயிர்களின் வினைகளை நாடி அதற்கேற்ப பயனை அளிக்கும் சிவபெருமானை நாம் வெறுத்தல் குற்றமாகும். சிறந்த தவங்கள் இயற்றாது நாம் தவறு செய்துவிட்டோம் என்று தம்மை தாமே நொந்து கொண்டார்கள். இக்காட்சியையும் கச்சியப்பர் இரவலும் இகலும் இன்றி யார்க்கும் ஓர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம். சிறந்த நோன்பு இயற்றிடாதே தவறு செய்தனம் என்று எம்மை நோவதே தக்கது என்றார் என்று இக்காட்சியையும் அழகுபட வர்ணிக்கிறார். எனினும் அவன் திருவடிகளை அடைந்தால் அனைத்து நன்மைகளும் உண்டாகும். தீயவை தானே அகலும்.